நான்லாம் பசங்க காலையில கிளம்பும் போதே சாப்பாடுலாம் கட்டி கொடுத்துருவேன். நீ என்னடான்னா இப்போ 11 மணிக்கு எடுத்துன்னு போயின்னு இருக்க. என்னடி பண்ணுறது, காலையில் எழுந்துக்கிறது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. என் மாமியார் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். அது ஊருக்கு போயிடுச்சு. எப்பயுமே அது செய்யுமா, அந்த ஞாபகத்தையும் நல்லா தூங்கிட்டேன். வெயில் எப்படி சுரியில் நடிக்குது. இந்த மொட்டை வெயில் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது. இந்த கோமதியா ராதிகா ஊருக்கு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் பொழுது போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஆமாம், அதுக்கு பாட்டு நிம்மதியாக அவங்க அண்ணன் வீட்டில் போய் உட்காந்துக்கிச்சிங்க. என்ன சாப்பாடு இது செஞ்சா குழந்தைக்கு? நானும் காலையிலேருந்து மண்டியை பிடிச்சின்னு என்ன செய்யலாம் எது செய்யலாம் மண்டியை குழம்பி யோசிச்சுன்னு இருந்தேன். நான் யோசிச்சுக்கிறத பார்த்து என் வீட்டுக்காட்டு ஆயமாவது வேலைக்கு நான் போய் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன், குழந்தைக்கு மட்டும் எதனா நல்லதாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் என்ன செஞ்ச? என்ன பண்ணேன், கஷ்டப்பட்டு ஒரு அழகு அரிசி போட்டு கழுவி வேக வச்சுட்டு நான் சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புளி குழம்பு வச்சுட்டு நேற்று எங்கள் வீட்டுக்கார அந்த ஸ்நாக்ஸ் இருந்தது, அந்த குட்டி சிப்ஸ் மாதிரி முத்தியா அது இருந்தது, அது ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த சிப்ஸ் நீ தானே ரெடி பண்ண? ஆமாம், கவர்லேருந்து பிரித்து இந்த கிணத்துல கொட்டி முடி எடுத்துன்னு வந்தேன்னா அதை ரெடி பண்ணுறது. ஏன்னா இந்த புளி சாதம் செய்யறதுக்கு உனக்கு 11 ஆச்சு. இது காலையிலே செஞ்சு தொலை வேண்டியது தானே? சமைக்கும் போது ஒரு டக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சு, புளி குழம்பு வைக்கிறதுக்கு புளி போடணுமா வேணாவா அப்படின்னு. அது யோசிச்சு அப்புறம் ஃபோன்லாம் பார்த்தேன், புளி போட்டு தான் வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் புளி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புளி குழம்பு தாளிச்சு எடுத்துன்னு வரேன். நான் கூட 11 மணிக்கு எடுத்துன்னு வரையே, சிக்கன் மட்டன் போட்டு பிரியாணி கிரீன் செஞ்சு எடுத்துன்னு வரேன்னு பார்த்தேன். இந்த புளி குழம்புக்கு தான் 11 மணி ஆயிப்போச்சே. வேலை செஞ்சு பாரு, கஷ்டம் தெரியும் உனக்கு. சும்மாவே நீட்டு டின்னர் சமைச்சு கொடுத்தா காலை பசங்களுக்கு. அதை ஏன் கேட்குற? ஓ, கொடுமையான டிஷ் என்ன செஞ்சிட்டியோ? கொடுமையானதும் இல்லை கடுமையானதும் இல்லை, நல்லா தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு வந்து பசங்க சாயங்காலமா சொல்லி நீ நல்லா செஞ்சியா இல்லையான்னு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன், உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டு, அப்புறம் இந்த பீன்ஸும் கேரட்டும் பொரியல் மாதிரி பண்ணிட்டு, அப்பளம் ஊறுக்காய் இதெல்லாம். பரவாயில்லையா, இவ்வளோ செஞ்சிருக்கியா காலையில இருந்து? சொல்றது முழுசா கேளுடி, அதுக்குள்ள அவசரப்படுவேன். இதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன், ஆனால் மணி ஆயிட்டு சொல்லிட்டு தயிர் வாங்கி சாதம் வச்சு கலரி கட்டி கொடுத்துட்டேன். மூஞ்சி முகர் கட்டியும் பாரு நல்லா. இதெல்லாம் பார்த்து இது மூஞ்சி வச்சிங்கன்னா சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாத்தையும் செய்ய போதே இதே ஓசி எடுத்துன்னு சுற்றின்னு வந்துருக்கோம். இதெல்லாம் செய்யணும்னு நினச்சா எவ்வளோ காய்கறியாக இருக்கணும், இதுக்கு எவ்வளோ காலைல சீக்கிரமாக எழுந்துக்கணும். இதுங்க 8 மணிக்குல வர ஸ்கூலுக்கு போயிடுங்க. இதெல்லாம் எப்போ நான் சமைச்சு எப்போ கொடுக்குறது? அதான் பார்த்தேன், கடையில் போனேன், ஒரு பெரிய தயிர் பாக்கெட் வாங்கினேன், சாதம் மட்டும் வச்சுட்டு தாளிச்சு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். போகிற வழியில் அவங்க அப்பா வந்து பசங்க தொட்டுக்கு என்ன வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த தயிர் சொத்தாக்கி வச்சு தான் பெருமையாக நிட்டுறல. அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஓலக்கொட்டையில் ஒரு ஆயா இட்லிலாம் போடுண்டியே, ஸ்கூல் பக்கத்துலேயே அந்த வடைலாம் சூப்பராக இருக்கும். அம்மா அங்கே வடை வாங்கி கொடுத்துட சொல்லிட்டேன். என் பசங்களும் நீ செய்கிறத விட அந்த ஆயா செய்கிற வடையை நல்லா சூப்பராக இருக்குமா, நாங்கள் அதையே வாங்கிக்கிறோம், சாப்பாடு கூட வேணாம், நாங்கள் இட்லி கூட வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் தான் சொல்லிச்சிங்க. எனக்கு பாவமாக இருந்தது, சரி சொல்லிட்டு தயிர் சாதம் கட்டி கொடுத்துட்டேன். உன்னெல்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க பாரு வீட்டில். சரி வேகமாக நட லஞ்ச் பில் அடிச்சுட்டு இருப்பாங்க நேரம். இவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்க அந்த பக்கம்? என்னடி பெரிய பொண்ணு கீதா, எங்கே கிளம்பிட்டீங்க? இங்கே பாடி நம்ம நூறு நன்னூறு வெயிலில் நல்லா சூப்பராக காற்று வாங்கின்னு போயிருக்க போல இருக்க. நானே செருப்பு போட மறந்து வந்துட்டு ஓடி வந்து இருக்கேன்டி. எங்கே போயிட்டார? ரேஷன் கடை திறந்துருக்கான்னு பார்க்கறதுக்கு போனேன்டி. மாசமே முடி போகுது, இன்னும் மணி பொருள் வாங்காம இருக்கிற. என்னடி பண்ணுறது, முன்னாடியே வந்து அரிசிலாம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், கோதுமை வந்து மாத கடைசியில் தான் போடுறாங்க. சரி நம்ம மாத கடைசியில் அரிசி வாங்கலாம், அப்போ குளிச்சது கோதுமையை வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதம் கோதுமையே போடலையா, சரி நம்ம மீத பொருளாவது வாங்கலாம், சர்க்கரை பருப்பு என்னென்ன வேறு வாங்காமல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இன்னும் ரேஷன் கடையே திறக்கல. அதுதான் மாசம் பிறந்த உடனே போடும்போது என்ன போடுறாங்களோ எது போடுறாங்களோ வாங்கி வச்சுக்கணும். மிச்சம் மீதி கூட அப்புறமா போய் பார்த்து கூட வாங்கிக்கலாம். உன்னை யார் மொத்தமாக வாங்கிக்கலாம் சொல்லலாம் சொல்லிட்டு உட்காந்து சொன்னது. எதுக்கு போய் வரணும் சொல்லிட்டு கொஞ்சம் பால் மாறினேன். இந்த மாதம் பொருள் வாங்குவோன்னா வாங்க மாட்டாங்கன்னு தெரியல. எல்லாம் வசதி தான் காரணம் நூறுக்கு. இப்போ எண்ணெய் பருப்பு எல்லாம் காசு கொடுத்து கடையிலே வாங்கிக்கிற போல இருக்குது. அதனால ரேஷன் எதிர்பார்க்காம வந்திருக்கு. ஆமாம், இவ பார்த்தா நான் வசதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆளை பார்க்கும்போது தெரிஞ்சனால பாலிஸ் ஆகிட்டு இருக்கியே, அப்போ வசதி தானே காரணம். நீ வேற கடுப்பை கலப்பாதடி. உண்மையை சொன்னால் எப்படி கோவம் வந்து பாரு. அன்றைக்கி உங்கள் கடைக்கு தான் பூண்டு வாங்கலாம் வெங்காயம் வாங்கலான்னு போனேன். எவ்வளோ கூட்டம் தெரியுமா? ரேஷன் கடையில் கூட அவ்வளோ கூட்டம் இருக்காது போல இருக்குது, உங்கள் கடையில் அவ்வளோ கூட்டம். வியாபாரம் நல்லா அள்ளுது போல இருக்குதே. எப்படியும் ஒரு நாளைக்கு 5000 10,000 வருமானம் வரும்னு நினைக்கிறேன், லாபமே மட்டுமே. பெரிய பொண்ணு எப்படி பேசுகிறா பாருக்கியவ. என்னடி அக்கம் பக்கத்தில் இருக்க கடையை விட ஒரு 5 ரூபா 10 ரூபா ரேட்டு கம்மியாக விற்றா கூட்டம் வரதான் செய்யும். அதில் வந்து அவங்க லாபத்தில் தானடி கம்மி பண்ணி விற்கிறாங்க, அதில் உனக்கு நடி போகிறாம 5 10 குறைச்சி விற்றா கூட பரவாயில்ல. அதே இவ்வளோ தான் விற்கிறாங்க. ஆனால் கூட்டம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, ஏன் தான் வருதுன்னு எனக்கும் புரியல. நானே அன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு பூண்டை வாங்கலை வெங்காயமும் வாங்கலை. நம்ம அண்ணாச்சி கல்லில் வந்து 1/4 கிலோ வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்துக்கோ, கீதாவே பொருள் வாங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துருக்குது. நீ நம்ம சொல்கிற அவ்வளோ லாபம் வரல இவ்வளோ லாபம் வரல கண்ணு வைக்கிறீங்களா சொல்லிட்டு. எங்கள் கடையில் கூட்டமா? எனக்கு எப்போ ஒன்றும் புரியலையே, அவ்வளோ கூட்டம்லாம் இருக்காதே. ஆமாம் ஆமாம், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போ வெயில் காலம் வந்துச்சுல்ல, எங்கள் கடையில் மோர் வச்சுருப்பாரு, இலவச மோர். கடைக்கு வரவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக தருவார். அதுக்கப்புறம் யார் வேணாலும் போய் குடிக்கலாம். அதுக்காக தான் கூட்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ போகும்போது ஒரு மத்தியானம் டைம் இருக்குமா? இருக்குண்டு 11 மணிக்கு மேலே தான் இருக்கும்.
ஆமா இப்போ ஞாபகம் வருது. வெயில் டைம்ல வந்து இந்த பானையில மோர் ரெடி பண்ணி வச்சிருவாரு. அந்த ஜில்லுன்னு இருக்குல்ல, அதுங்க யாருக்கு தாகம் எடுக்குதோ அவங்களாம் வந்து குடிச்சிட்டு போவாங்க. காசை நாங்க வாங்க மாட்டோம். பரவாயில்லையே, இது கூட நல்ல விஷயமா இருக்குது. ஆமா, சும்மா தர மூஞ்சிய பாரு நல்லா. 20 ரூபாய் வாங்கி என்ன கொடுத்துருப்பாரு வீட்டுக்காரு. ஏய் நீ பாத்தியா நீ? என் மாமனார் காலத்துல இருந்து நாங்க அப்படிதான் கொடுக்குறோம். வெயில் காலம் வந்துச்சுன்னா அந்த 3 மாசத்துக்கு தண்ணி மோர் அதெல்லாம் எங்க கடையில ஃப்ரீயா தான் தருவோம். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, சும்மா வச்சு விடுறியா? நான் இன்னைக்கு கூட கடைக்கு போய் பாரு. இந்த காலத்தில் தவிச்ச வாய்க்க யாரும் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பரவாயில்லையே, மோர்லாம் கொடுக்குது 100. அது வந்து எங்க மாமனார் மாமியார் காலத்துல இருந்து அந்த மாதிரி தான். இந்த வெயில் காலத்துல வந்து தண்ணி மோர் அதெல்லாம் வச்சிருவாங்க. தர்பீஸ் பழம் சீசன்ல கூட தர்பீஸ் கூட வச்சிருப்பாங்க. ஓ, தர்பீஸ் பழம்லாம் கூட விற்கிறீங்களா உங்க கடையில? ஏண்டியா விற்கிறதுக்கு இல்லடி, ஃப்ரீயா தாண்டி கொடுப்போம். பார்த்தேன். நான் இந்த மாதிரி ஒரு உலக மகா நடிப்பை பார்த்தது இல்லாம ஒரு தண்ணி கொடுக்குறியா சரியில்லை, ஒரு மோர் கொடுக்குறியா சரியில்லை, தர்பீஸ் பழம் கூட எப்படி ஃப்ரீயா தர முடியும்? உடாத்தடி சும்மா நீ பாட்டுன்னு உன் கடையில் வியாபாரம் ஆகணும். நான் ஒன்றும் சும்மா போய் சொல்லல. அப்போ என்னைக்கு உங்கள் கடையில் வந்து தர்பீஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னு சொல்லு, அன்னைக்கு நான் போய் பார்க்குறேன். இது என் வீட்டு கட்ட கேட்டுன்னு சொல்கிறேன். அப்போ சும்மா அடிச்சு விட்றேன். நான் அடிச்சுலாம் உள்ள நிஜமா தான். சரி அவள் அப்படிதான். அவகிட்ட சொல்றது நீ சாத்தாங்க அதில் வேதம் ஊதுற மாதிரி. யாரை சாத்தான்னு சொன்ன பெரிய பொண்ணு நீ? அங்கே ஒரு ப்ளூ கலர் போட்டு போறா, அவளை சொன்னேன். அங்கே யார் போகிறது ப்ளூ கலர் போட்டு? யாருமே இல்லையே. சரி நூறு, எல்லாருக்கும் நல்ல மனசு வராது. எல்லாத்துக்கும் எப்படி திருடி தின்னலாம், மற்றவங்க எப்படி பிடிங்க தின்னலாம் அப்படின்னு தான் சுற்றின்னு கிடக்குங்க. பரவாயில்ல, நீங்களாவது கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க ஹெல்ப்லாம் பண்ணுறீங்களா, கடவுள் உங்களை நல்லா வச்சுக்கிட்டோம். ஆமாம் பெரிய பொண்ணு, கடவுள் பிடிக்கல நாங்கள் நல்லா தான் இருக்கோம். சிலதெல்லாம் இருக்குது, எங்கே ஓசியில் எது கிடைக்கும், எப்படி திருடி தின்னலாம் அப்படின்னே சுற்றின்னு கிடக்கும். அது கூட சேர தானே எப்பயுமே. யார் பெரிய பொண்ணு நம்ம ஊரில் அப்படி? அதெல்லாம் நம்ம சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. அவங்களுக்கும் அறிவு இருக்கணும், அவங்களுக்கா தெரியணும். சொல்லியும் புரியல, நம்ம என்ன பண்ணுறது? என்ன பேசுகிறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேதே. எங்கே டிஃபன் பாக்ஸ் எடுத்து கிளம்பிட்டீங்க? ஜில்லுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்குறது காலையில் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். அப்படியா? சரி டைம் ஆச்சு பாரு, குழந்தைக்கு எடுத்துன்னு போய் கொடுங்க சாப்பாடு. சரி நூறு. பரவாயில்ல, பெரிய பொண்ணு கூட பொறுப்புலாம் வந்துடுச்சு. குழந்தைக்கெல்லாம் சாப்பாடுலாம் கட்டி கொடுக்குறாமா. என்ன பண்ணுறது நூறு, எங்கள் மாமியாரும் எங்கள் நாத்தனாரும் கோயில் குளம்னு எங்கேயோ போயிருக்காங்க. அவங்களுக்கு நாத்தனார் கல்யாணம் ஒன்று சொல்லிட்டு இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிறாங்களா இல்லை காசியில் இருக்காங்களான்னு தெரியல. அதனால தான் வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் அந்த சாப்பாடு செஞ்சுன்னா அதான் லேட் ஆயிடுச்சு. அதை எடுத்துன்னு போகிறேன். என் மாமியார் இருந்துச்சு காலையிலேயே ஜில்லு கிளம்பும் போதே சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்பிச்சிடும். அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரும் இருக்கும் போதே அவங்களோட அருமை தெரியாதான். ஆமாம், என் மாமியார் இருந்தாங்கன்னா 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குவேன். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். அரை தூக்கத்துலேயே தலைலாம் ஒரு மாதிரி வலிக்குது, ஒரு சைடில் இருந்து வின்னு 6 மணிக்குல அரை தூக்கத்துல எழுந்துக்கணியாமா? சரி. சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்கணும், அப்போ தான் தலைவலி சரியாகும். ஏடி நான்லாம் தினமும் காலை 4 மணிக்குலாம் எழுந்துக்கிறேன்டி. அப்புறம் எப்படி சொல்லுவேன் நீல? ஆமா, காலை 4 மணிக்குலாம் எழுந்து எப்படி பணம் சம்பாதிக்குதுன்னு புருஷனை பண்ணிட்டே சுற்றி நிற்கிங்க. நான் நல்லா தான் எழுந்துப்பீங்க. எங்களுக்குலாம் என்ன, நாங்கள் எழுந்து என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் பணம் சம்பாதிக்க போகிறோமா? அதனால லேட்டாக தான் எழுந்துக்கிறோம். உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவேண்ணா. சரி பெரிய குழந்தை எதுவுமே சாப்பாடு எதுவுமே கொடுங்க, நான் கிளம்புறேன். இன்னும் 1 மணி நேரம் ரெஸ்ட் தான் போய் பார்க்க ரேஷன் கடை தந்துருக்குதானே. 4 மணிக்கா? கடவுளே, நடுராத்திரி ஆச்சு. அப்போ யார் எழுந்துக்குது? மதியத்துக்கு வேறு என்ன சமைக்குதுன்னு தெரியல. நூடுல்ஸ் கில்ஸ் ஏதாவது வாங்கி போய் சமைச்சு சாப்பிட்டுக்கு முன் படுக்க வேண்டியது தான். எடே உனக்கு நூடுல்ஸ்லாம் செய்ய தெரியுமா? அதனாடி பெரிய பிரமாதம். சுத்த நீ கொதிக்க வச்சோமா, அதில் அதை கட் பண்ணி போட்டோமா, அந்த மசாலா இருக்கும் அதுக்கு அதில் கொட்டினோமா, கலர்னமா முடிஞ்சு போச்சு. அது பெரிய அற்புதமா. என்ன ஏதோ காய்கறிலாம் வெட்டி போடுவாங்க, முட்டைலாம் போடுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டியா? அதுக்கெல்லாம் தெம்பு கிடையாதுமா உடம்புல. சும்மா தண்ணி கொதிக்க வச்சு அந்த மசாலாவும் அந்த நூடுல்ஸும் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான். சோம்பேறி என்ன சோம்பேறி, ஒன்னா நம்பர் சோம்பேறி டீனியானா? ஆமாம், இந்த மாதிரி சுறுசுறுப்பு. இவ எதுனா செய்வா, அங்கே போய் ஆட்டை போட்டு சாப்பிடலாம். நூடுல்ஸ் கிட்டல்ஸ் இருந்தால சரி, எது வந்தா ஏதோ ஒன்று கிடைக்குதோ சாப்பிட வேண்டியதுதான். ஏன் பெரிய பொண்ணு, உனக்கு பிரியாணிலாம் செய்ய தெரியாதா? என் எப்படி சாத்துக்கே எங்கள் நாக்கு தள்ளுது. இல்லை பிரியாணிலாம் எங்கே நான் சேர்த்தேன். முதல்ல வெங்காயத்தில் கண்ணில் தண்ணியாக ஊற்றும், அதுவும் எனக்கு பிடிக்காது. இந்த வெங்காயம்லாம் போடாமல் எப்படி சமைக்கிறதுன்னு நானே கற்றுருக்கேன். அதுவும் சரிதான். இந்த சமைக்கிறதுக்காக வெங்காயத்தை தான் தரதரையா கண்ணு தண்ணி ஊற்றுது. இந்த வெங்காயத்தெல்லாம் எவனா கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆமாம், வெங்காயம் போடாமல் சமைச்சாலும் நல்லாவே இருக்க மாட்டேது. அது அந்த புளி சாதம் தயிர் சாதம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க போகுது. நம்ம மாதிரி அவங்க தான் இருக்கலாம்.